அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மனியில் கிராம தமிழோடாக ஒரு பதிவு. இன்று பார்க்க போகிற பதிவு என்னன்னு சொன்னால், தக்காளி செடியை நாங்கள் எவ்வளவு செடிகளை ஒரு செடியிலிருந்து பல செடிகளை உருவாக்க முடியும். அதனால் இந்த பணங்களை சேமிக்க முடியும். அப்படியான முறையில் நான் அந்த இரண்டு முறைகள் கையாண்டிருக்கின்றேன். அந்த முறைகளை உங்களுக்கு காட்டுகின்றேன். அதை பாருங்கள் எப்படி அந்த முறைகள் இருக்கின்றது என்று சொல்லி பார்ப்போம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. முதலாவதாக நான் இந்த சைட் கிளைகளை தக்காளி செடியிலிருந்து வருகின்ற இந்த சைட் கிளைகளை வெட்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு குளிரான தண்ணீர் விட்டு இந்த பாத்திரத்தில் ஒரு கிழமை வைத்திருந்தேன். அதற்கு பிறகு இந்த எடுத்து பார்க்கும்போது இந்த வேர்கள் பாருங்கள் எப்படி அந்த வேர்கள் வந்திருக்குது என்று சொல்லி இந்த வேர்கள் வந்ததை நாங்கள் மண்ணுக்குள் புதைக்கும் போது இதனூடாக தக்காளி செடி வளரக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது அடுத்தது இங்கே பாருங்கள். அடுத்தது இப்படியான முறையில் இந்த 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 இதை வெட்டி இதற்கு மண் போட்டு ஈரத்தன்மை வைத்திருப்பதன் மூலமும் இந்த தண்டுகளில் வேர் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதை பிரித்து காட்டுகின்றேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இப்படியான முறையில் நாங்கள் செய்வதஞ்சு வருங்க. இது இந்த மண்ணை எப்பவும் நாங்கள் ஈரத்தன்மையாக இருக்கணும். இதனூடாக இந்த வேர்கள் வேர் விடக்கூடிய மாதிரி இந்த சைட்களையே நாங்கள் வெட்டி மண்ணுக்குள் வைப்பதன் மூலம் இந்த செடிகளை தக்காளி செடிகளை பெருப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி செய்தோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய பணங்களையும் சேமிக்கலாம். அடுத்தது ஒவ்வொரு தக்காளி செடிகளிலிருந்தும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படியான முறையில் செய்தால் நாங்கள் அந்த செடி வாங்க தேவையில்லை. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதை நான் இனி இந்த போதில் இதுக்குள் வைத்திருப்பதை எடுத்துக்கொண்டு போய் நான் இனி மண்ணுக்குள் நடப்போகின்றேன். இதோடு இந்த பதிவை முடித்துக்கொண்டு உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இதோடு இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு கிராம தமிழோடாக சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.